கிரிக்கெட் டோர்னமெண்ட்டா இருக்கட்டும், ஃபுட்பால் டோர்னமெண்ட்டா இருக்கட்டும், எப்பவுமே ஒரு டீம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த டீம ஜெயிக்க புதுசா ஒரு டீம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஜெயிச்ச டீமுக்கு எளக்காரமான ஒரு சிரிப்பு வரும். அந்த எளக்காரமான சிரிப்பு இன்னைக்கு ரொம்பவே மாறி, அவர்களுடைய டீமுக்கு ஆட்கள் தேவை தேவைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 25 பேர சேர்த்து வச்சுட்டு, அந்த புதுசா வந்த ஒரு டீம் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களே? இன்னும் டவுட்லாம் இல்லை. சும்மா நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம். பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். எலெக்ஷன் கிட்ட வர ஏகப்பட்ட விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள், அது போல ஆச்சரியமான விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது. எல்லாத்தையும் பேசுற அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்டஃப் கிடையாது. பட் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் கண்டிப்பா மக்களாகிய உங்களுக்கு எடுத்து சொல்லணும். அரசியல் சட்ட திருத்த மசோதா இங்க 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஆனா யாருமே கன்சல்ட் பண்ணாம அவங்களே ஒரு மசோதாவை ஏற்படுத்தி இருக்காங்க. இதற்கு எங்கள் தலைவர் டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் சரியான குரல் தான் கொடுத்திருக்காரு. மத்திய அரசின் அறிவிப்பை பின்பற்றிய மாநிலங்களுக்கு தண்டனையும், பின்பற்றாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் கொடுப்பது போல் இருக்கிறது தொகுதி மறுவரையறை மசோதா. இவர் இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது, அங்க நம்ம டி.ஆர். பாலு அவர்கள் டெல்லியில சபாநாயகர் கிட்ட அசிங்கப்பட்டிருக்காரு. என்னன்னா, இந்த மசோதாவை எதிர்த்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திரு டி.ஆர். பாலு அவர்கள் சபாநாயகர்கள் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவர் திருப்பி சொன்ன பதில், நீ மஞ்ச கொடினா ஏத்திக்க, கருப்பு கொடினா ஏத்திக்க, அது உன்னோட விருப்பம், அதுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? முழுக்க முழுக்க மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு தலைமைக்கு கீழே தான் நம் தமிழக மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றத புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான எதிர்ப்பு தீ தமிழகம் எங்கும் பரவட்டும், மசோதா நகலை எரித்து எதிர்ப்பை பதிவு செய்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு எரிச்சிட்டு அப்படியே பதிவு செஞ்சுட்டு இருக்கிறார். மேற்கு வங்க முதல்வர் இது ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வர் உடைய மருமகன் மிக இணக்கமாக மத்திய அரசோடு ஒரு சில பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இந்த கொளுத்துறது, இந்த கொடி ஏற்றுறது, கண் துடைப்பதான் பார்க்க முடியுது. இன்னும் இந்த கஞ்சா போதை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஒரு சாம்பிள் மறுபடியும் அரங்கேறி இருக்கு. திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் ஒரு வீட்டுல படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை உள்ள பூந்து சரமாரியா வெட்டியிருக்கிறான். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கஞ்சா போதை ஆசாமிகளால் வீட்டில் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி வெட்டி வீசப்பட்டுள்ளார். இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த கஞ்சா பொறுக்கிங்களோடையும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டே இருப்பாங்களா? இதுக்கு ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்களா? ஒரு 2.5 வயசு குழந்தைய ரேப் பண்றது, விளையாட்டு குளத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததுல இருந்து நான் சொல்றது ஒரு 2-3 விஷயம் தான். நான் அரங்கேற விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. இந்த கஞ்சா போன்ற விஷயங்களை, இந்த பாலியல் போன்ற விஷயங்களை என்னைக்கு இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓட வைக்க போறோமோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய விடிவு காலமே வரும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து திரு பிரேமலதா அவர்கள் இந்த 2 பாயிண்ட் வச்சு தான் பேசியிருக்காங்க. எங்க அண்ணன் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. வர வர டிஎம்கேல சேர்றவங்க எல்லாருமே உண்மையை பகிர்ந்துகிட்டே வராங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா ஆல்ரெடி எடப்பாடி அவர்களும் உதயநிதி அவர்களும் 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டதுனால அவங்களுக்கே தெரியாம அவங்கள பத்தின உண்மைகளை மாத்தி மாத்தி பகிர்ந்துட்டாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய உண்மைகளை பகிர்ந்துகிட்டே வராங்க. சூப்பர். இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி உண்மைகளை அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் வாயாலே சொல்லும்போது சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஜூலி இது போன்ற ஆட்களை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். இந்த சாட்டை துரைமுருகன், ஜூலி இது போன்ற ஆட்களை பத்தி இனிமே பேசக்கூடாது அப்படின்ற முடிவு வந்துட்டீங்கன்னா, ஸ்கிராப் பத்தி பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியில் இறங்கி இன்னொரு ஸ்கிராப் ஒண்ணு பேசியிருக்கு. அண்ணா திடீர்னு ஒரு 4 பேர் முன்னாடி வச்சு என்ன நீ தோசை ஊத்துற, உன் தோசையெல்லாம் மனுஷன் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம கணவர் நம்மள 4 பேர் முன்னாடி வச்சு உன் தோசை நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு வர்றது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ. அப்ப விஜய் மேடையில, பொது மேடையில தன்னோட மனைவிய வர்த்தில்லன்னு சொல்றது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். நாம் பொண்ணு, தாம் பையன், தாம் மனைவி எப்படி அதை எடுத்துப்பாங்க, என்ன மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படின்னு யோசிக்காத விஜய் எப்படி உங்க மனசு நல்லா இருக்கா இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, உங்க மனசு புண்படுமா அப்படின்னு எப்படி யோசிப்பாரு? என்னமோ பெரிய ஒரு அப்பாட்டக்கர் ரேஞ்சுக்கு தான் பேசுறது. அந்த டிஎம்கேவோட டச் வருதுல, என் புருஷன் உன் புருஷன், அது அந்த மாதிரி இப்படிதான் பேச தோணுமோ. பேசுறதுக்கு எதனா குடும்பத்தை டச் பண்ணி எதனா ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கோவம் வருதா, உங்களை வெறுப்பேற்றுறோமா, அப்படி இந்த வெறுப்பேத்தி இப்படிதான் பேச தெரியுமா? இந்த ஆர்.டி. சேகர் அப்படின்றவர் பெரம்பூர்ல அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி பேச மாட்டீங்களா? அதே பெரம்பூர் தொகுதியில இன்னொரு பெண் வழக்கறிஞர் அவங்க கேட்ட கேள்விக்கு திரு ஆர்.டி. சேகர் அவர்கள்
தலை தெறிக்க ஓடி இருக்கிறார். திமுக வேட்பாளரான திரு ஆர் டி சேகர் அவர்கள் வாக்கு சேகரிப்பதற்காக வந்தாரு. கடந்த 5 வருடத்துக்கு முன்பாக இவர் இங்க வந்து ஓட்டு கேட்டார். அவரை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அவர் இந்த தொகுதி ஒரு முறை கூட வந்து எங்களை பார்த்து என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு விசாரிக்கவே இல்லை. இதுவரைக்கும் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கிடையாது. எங்க ஸ்ட்ரீட்டுக்கு இது வரைக்கும் நீங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. ஏன்னா செஞ்சது வந்து அளவுக்கு நீங்க வேலை செஞ்சது கிடையாது. ஒரு வாக்கு இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் பார்த்தா அந்த கார்ட்டூன் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. 2 தலைவர்களும் ஓடுவதை போல பின்னாடி ஒரு பெரிய அலை, சுனாமி போல ஒரு அலை அடிச்சு தம்சம் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பிரேமலதா அவர்கள் இன்னொரு வார்த்தையும் பேசினாங்க. இவர் வந்து நீ சின்ன பாப்பா லாலிபப் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பேசுற பேச்செல்லாம் இந்த அலையில அடிச்சு சின்ன பிணமாகும்ன்றத தெரிவிச்சுக்கிறேன். அந்த 8000 ரூபாய் கூப்பன் ஒரு சூனியம் பிடிச்ச மாதிரி அந்த கூப்பன் உள்ள வந்ததுல இருந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் ரூபாய் 8000 கூப்பன் விநியோகம் செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. கூப்பன் விநியோகத்தை தடுத்து நிறுத்தி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை. நம்ம சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நடக்கக்கூடிய விஷயமா அது? நாம அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கிட்ட போய் நின்னா அந்த போலீஸ் யாருக்காக பேசுவாருன்னு தெரியும். இது குறித்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னா 1000 ரூபாய் கூப்பனை கேட்டு தனுஜா அவர்களை அசிங்கமா பேசி அவங்கள தற்கொலைக்கு முற்படுத்திய வெறும் 8000 ரூபாய் கூப்பனுக்கு ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு. இதை நேத்து நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த பொண்ணுடைய உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. சில திமுகவினர் உனக்கு காசு கூட கொடுக்குறேன், நீ தயவு செய்து இதை பண்ணாத அப்படின்னு வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. அது போக இந்த பட்டியலினத்து பெண் நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இந்த 8000 ரூபாய் கூப்பன் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிதான் சொல்லி ஆகணும். நம்ம திருமாவர்கள் இதை பத்தி வாயை திறக்கலையே. இது மட்டும் இல்ல, சமீப காலத்துல நடந்த எதுலயுமே இவர் வாயை திறக்காம இருக்காரு. காரணம் அந்த கூட்டணியில் இருப்பதால் தான். நரேட்டிவ் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீக்குக்கு 2 வாரத்துக்கு ஒரு நரேட்டிவ் மாறிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நண்பர் விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார், அந்த விஷயங்களை செய்ய மாட்டார், அவர் தனித்து கூட போட்டியிடுவார் என்ற மாதிரி சொன்னார். அதே திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டதுக்கு காரணமே பாஜக தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்துக்கு ஒரு நரேட்டிவ்ல மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு. பாவம் அவரு என்ன பண்றது, டோட்டலா மாறி நிக்கிறாருன்றதுதான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தாவேகா தலைவர், எங்கள் தலைவர் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாரு. அந்த மேனிஃபெஸ்டோல மக்களுக்கு நிறைய நல்லதுகள் இருந்தது. ஒன்னொன்னா படிச்சுட்டு போனா எனக்கு டைம் இருக்காது, நீங்களும் வீடியோ ஓட்டிட்டு போயிடுவீங்க. அந்த 30-70 ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் போது தெரியுங்களா, அதை நிறுத்தினாலே இதை செயல்படுத்திடலாம்னு சொல்லிட்டு இப்போ இல்ல அப்பவே சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட நீங்க செய்யற இந்த விஷயங்கள்லாம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிச்ச உடனே முதலமைச்சரா நீங்க பதவி இருக்கும்போது நாங்கெல்லாம் சந்தோஷமா அதை டிவியில பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப ஆசைப்படுறோம். நன்றி, வணக்கம். ஓட் ஃபார். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம்